நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராய் தெய்வம் நம்மளை பாதுகாக்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையே, நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் சர்வ வல்லவரப்பா, நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. எங்களுக்காக ஜீவனை கொடுத்து உயிரோடு இருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி. உயிர் திறந்த இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். அடிமையை மறைத்து நீங்கள் பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அன்பான ஜோஸ்வா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் கரம் கூட இருக்கட்டும், பெரிய அதிசயம் நடக்கட்டும், பாதுகாத்து கொள்ளுங்க. தேங்க்யூ. நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. இரவு பகலும் காத்துக்கொள்வேன் தலைப்பில் நம்ம எல்லாம் ஏசப்பா நோக்கி தேட போகிறோம். ஆண்டவர் பேசுவார் கண்டிப்பாக. இரவு பகலும் காத்துக்கொள்கிற தேவன் நம்மளை காத்துக்கொள்ளுவேன்னு வாக்கு தத்தம் பண்ணுகிறார். உன்னை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன் ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 27 அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தராய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவர் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இரவும் பகலும் ஏசப்பா காத்துக்கொள்வாரா? நிறைய பேர் இரவில் எங்கேயும் பயப்படுவாங்க. பேய் அங்கனுக்கும் இங்கனுக்கும் பயங்காட்டும். அந்த இடத்துல பேய் இருக்குது, இந்த இடத்துல பேய் இருக்குது, அந்த ஒரு இடத்துல ஒரு ஆள் செத்து போச்சு, அதில் பேய் இருக்குது, நீ பயங்காட்டிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. சில ஆட்கள் பகலே பயப்படும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இரவும் பகலும் உன்னை காத்து கொள்வேன். காத்து கொள்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன். எப்போ நம்ம காத்து கொள்கிறார்? இரவு பகலும். பாருங்க, நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பொல்லாத பிசாசு, பாம்பின் ஆவிகள் நிறைய குடும்பத்தை சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய குடும்பத்தை ஜெபிக்க போனால் அந்த பாம்பு ஆவிகள் ரொம்ப பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சர்வவல்லவர், அன்பு பிள்ளைகளை இந்த பாம்பு ஆவிகளை ஜெபிக்கிற கிருபை, ஜெயிக்கிற கிருபை. ஏசாயா 27:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே கர்த்தர் லிவிதான் என நீண்ட பாம்பை, லிவிதான் என கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவார். வலு சர்ப்பத்தின் ஆவிகள் நிறைய குடும்பத்தை சீரழிச்சிட்டே இருக்கு. ஏன்னா நாங்கள் ஜெபிக்க போகிற வீடுகளை சொல்லுவாங்க, அடிக்கடி பாம்பு என்னை விரட்டுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்காது. மற்றபடி குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், இப்படிப்பட்ட சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, அந்த சோதனைகளை, அந்த வேதனைகளை எல்லாம் கொண்டு வர்றது சர்ப்பம். ஏவாளை வஞ்சித்தது பற்றிகளா? ஏவாள்கிட்ட சொல்லி கொடுத்து விட்டு போய் சொல்லி கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னால் அந்த பழத்தை புசிக்கிறனால சாகவே சாவீர்கள் அப்படி சொன்னார். ஆனால் அது சொல்லிச்சு, நீங்கள் சாக மாட்டீங்க, தேவர்களை போல மாறிடுவீங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டு போய் சொல்லி. அந்த ஏவாள் அதைத்தான் கேட்டாலே தவிர ஆண்டவர் என்ன சொன்னாரையும் அவளுக்கு காதில் விழவே செய்யலை. இன்றைக்கி நிறைய பேருக்கு எவ்வளோதான் செய்தி கேட்டாலும் அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்கிற செய்தி காதில் வாங்க மாட்டாங்க.
யாராவது எந்த பேயாவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களா, அதை காதில் வாங்குவாங்க. அதை காதில் வாங்கிக்கிட்டு அதன்படி நடப்பாங்க. அந்த அங்கே போய் பேய்க்கு பாரு, இங்கே போய் மந்திரவாதிகிட்ட பாரு அப்படின்னா மந்திரவாதிகிட்ட காசெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. நிறைய பேர் மந்திரவாதிகிட்ட காசை கொடுத்து அந்த சர்ப்பத்தினாவி போகாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த ஜபத்தில் சர்ப்பத்தினாவி போயிருதில்ல. முதல் மோசைக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தார். என்ன கிருபை அப்படின்னா, மோசை கையில் ஒரு கோல் இருக்குது. அந்த பார்வோன்ட்ட போய் என் ஜனங்களை ஆராதனைக்கு அனுப்பிவிடு, இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்களுக்கு இரக்கஞ்செய்ய நான் இறங்கி வந்திருக்கேன்னு சொன்னார். மோசே அந்த கோலை கொண்டு போய் பார்வோன் முன்னால் போட்டான். அந்த போட்டோடனே பாம்பா மாறிச்சு. பாம்பா மாறிச்சின்னு உடனே பார்வோன் சொன்னாங்க, எல்லா மந்திரவாதியும் கூப்பிட்டான், எல்லாரும் வாங்க, அந்த ஊரில் உள்ள எல்லா மந்திரவாதியும் வந்தாங்க. அவங்களும் கோலை போட்டு பாம்பா மாற்றினாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த மோசை போட்ட கோல் அந்த பாம்பு அவ்வளவாமே விழுங்கிட்டு. அதுதான் அற்புதம். நீங்கள் எவ்வளோதான் மந்திரவாதிகிட்ட ஓடி போனாலும் இயேசு தான் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன். அவர் உங்களை எல்லா மந்திர கட்டுகளை உடைக்கிறவ, பில்லிசூனிய கட்டுகளை உடைக்கிறவ, பிசாசின் போராட்டங்களை முறியடிக்கிற தேவன். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து பாருங்கள், அவரை தேடி பாருங்கள், நிச்சயமாக அற்புதம் நடக்கும். வலு சர்ப்பத்தை கொண்டு போடுவேங்காரு. நீண்ட பாம்பு, கோணலான சர்ப்பம், பாம்பு யாராவது பார்த்து பயப்படுறீங்களா? அதெல்லாம் கொண்டு போடுவேன் கர்த்தர் சொல்கிறார். வசனம் அப்படி சொல்லுது. அடுத்தால கொண்டு போடுறது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகுதான் அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தர திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். நல்ல திராட்சை ரசத்தை தர திராட்சை தோட்டம், அதை குறித்து பாட்டு பாடுங்க அப்படி சொல்ல. எனக்கு ஒரு நாள் அப்படியே பாட்டு பாடுங்கன்னு பாட்டு பாடுமா அப்படின்னு. என்னே திராட்சை செடி அதில் நான் ஒரு திராட்சை கொடி, என்னே திராட்சை செடி அதில் நான் ஒரு திராட்சை கொடி, செடியோடு படர்ந்திடுவே செழிப்பாய் கனியோடுப்பே, நான் செடியோடு படர்ந்திடுவேன் செழிப்பாய் கனியோடுப்பேன். என்னேச நல்ல மெய்ப்ப நான் வேறாட்டுக்குட்டி, மேய்ப்பரி சத்தம் கேட்பேன் மந்தைகளை மேத்திடுவேன். என்னேச திராட்சை செடி அதில் நான் ஒரு திராட்சை கொடி, செடியோடு படர்ந்திடுவேன் செழிப்பாய் கனி கொடுப்பேன், நான் செடியோடு படர்ந்திடுவேன் செழிப்பாய் கனி கொடுப்பேன். அல்லேலூயா. பாட்டு எழுதுன்னு சொல்லிட்டாரு. திராட்சை தோட்ட நல்ல திராட்சை ரசத்தை தர திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். திராட்சை செடி பாட்டு பாடுங்க, திராட்சை தோட்டத்தை குறித்து பாடுங்க அப்படி சொன்னார். பாருங்க, அந்த திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் என்ன செய்வாரா, நான் அதை காப்பாற்றுவேன்கிறார். முதலாவது நம்மை காப்பாற்றுகிற தேவன். இந்த வருஷம் முழுவதும் 12 மாதமும் உணவு உடை தந்து நம்மை பராமரித்து போக்கியும் வரத்தையும் ஆசுவத்து பாதுகாத்திருக்கிறாரே. அதான் சொல்கிறாரு, நான் உன்னை காப்பாற்றுவேன்கார். நம்மளை காப்பாற்றுகிற தேவன். அடிக்கடி அதற்கு தண்ணி பாய்ச்சுவேங்காரு. நல்ல கவனிங்க, அடிக்கடி நமக்கு தண்ணி பாய்க்கிறாரா, அதுதான் என்ன தண்ணி அப்படின்னு தெரியும். 2 செடி வச்சுருந்தா நல்ல தண்ணி பாய்ச்சி உரம் போட்டு பாருங்க. உரம்னா வசனம். அந்த தண்ணியை உரமும் போடுறது செடி வளர்ந்து பூத்து காய்த்து கனி கொடுக்கும், திராட்சை தோட்டமாக மாறும். தண்ணி பாய்கிறோன்னா திராட்சை செடி எப்படி வளரும், எப்படி பூத்து காய்க்கும்? முடியாது. அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி தண்ணி பாய்ப்பேங்காரு. அடிக்கடி நம்மளுக்கு தண்ணி பாய்தானி பாருங்களேன்.
ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வரும் போதகரே. ஜீவ தண்ணீரை ஊற்றுவார். அடிக்கடி தண்ணீர் பாய்க்கணும். காலையில் எழும்புன்னு தண்ணீர் பாய்ச்சிங்களா உங்கள் செடிக்கு? உங்கள் ஆத்மாவுக்கு தண்ணீர் பாய்ச்சிருக்கீங்களா? ஜீவ தண்ணி கொடுங்க. ஜீவ தண்ணி. ஒரு சமரிய ஸ்திரீ ஜீவ தண்ணி கிடச்சோன்னு குடத்தை தூரத்துக்கு போட்டா. அந்த தண்ணி அவள் எடுக்கலை. கிணத்துல உள்ள தண்ணி எடுக்கலை, குடத்தில் தூரத்துக்கு போட்டு ஓடுறா. ஜீவ தண்ணீர் கிடச்சிக்கிட்டு அவளுக்கு ஓடுறா. சுவிசேஷம் சொல்ல. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அப்படி இருக்கீங்களா? ஜீவ தண்ணீர் பெற்றவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ வேலை இருக்கும், பிள்ளை குட்டி இருக்கும், எல்லா காரியமும் இருக்கும், குடும்பம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு எப்போ நேரம் கிடைச்சாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடுறா ஓட்டம். ஜீவ தண்ணீர் அவளுக்கு கிடச்ச உடனே குடமே வேண்டாம், அந்த கிணத்து தண்ணியும் வேண்டாம், குடத்தை போட்டுட்டு ஓடுறா. ஊருகளை சமரிய பட்டணம் முழுதும் கொண்டு வந்துட்டாளா ஏசப்பட்ட. நம்ம அப்படி ஊழியஞ்செய்கிறோமா? நினச்சி பாருங்க. நான் பெரிய வருஷத்தை வாட்டி அவள் சரியில்லை, அவள் அந்த பாவம் செய்தா இந்த பாவம் செய்தா குறை சொல்லிக்கிட்டு தானே அழைகிறோம். குறை சொல்கிற ஆவியை வச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு அவன் ரொம்ப கரெக்டு அப்படி சொல்லிட்டு அழைகிறோம். யாராவது சமரியா ஸ்திரீ போல சமரியா பட்டணம் முழுவதும் கொண்டு வந்திருக்கீங்களா? கிணத்து தண்ணி வேண்டான்னு ஓடுறனால ஜீவ தண்ணீர் கிடச்ச உடனே அந்த தண்ணீர் டெய்லி அந்த தண்ணியில் என்ன செய்யணும்? அடிக்கடி தண்ணி பறிப்பேங்காரு. வாரத்துக்கு ஒரு தடவையாவது போய் பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் தண்ணீர் பாய்ச்சிருக்கணும் அர்த்தம். தண்ணி பாய்க்கணும்ல. தண்ணி இல்லாத சபையில் போய் நிறைய பேர் அப்படி உட்காந்துட்டு செய்தி மட்டும் காட்டுருவாரிய, உரத்தை மட்டும் போட்டுருவாரிய. உரத்தை மட்டும் போட்டு வந்து என்ன பிரயோஜனம்? தண்ணி பாய்ச்சாதான் நம்ம ஆத்மா வளரும். கண்டிப்பாக தண்ணி பாய்க்கணும். காலை எழும்பி தண்ணி பாய்ச்சிருங்க ஆத்மாவுக்கு. ஆவியில் நிரம்பியிருக்காளா? தூனா சந்துரா ஜீகரா சங்கலா பவுடரா ஷேமனா ஷியாரா பௌதலா ஜீரா ஜானி ஸ்விப்பாவரேமா ஜீச. ஆவியில் நிரம்பி ஒரு ஜோம் பண்ணி பாருங்களேன். அடிக்கடி தண்ணி பாய்ச்சுவார் ஏசப்பா. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேங்க. முதல்ல காப்பாற்றுவேனாரு, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேங்காரு. ஒருவர் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேங்கார். ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அன்பு பிள்ளைகளே, எவரும் எந்த மனுஷனும் எந்த பேயும் எந்த செய்வனையும் எந்த மந்திரவாதியும் சேதப்படுத்த முடியாது. உனக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, ஓ பிள்ளைக்கு விரோதமா, ஓ தொழிலுக்கு விரோதமா, என்ன காரியத்துக்கு விரோதமாக செய்வனை வச்சுருக்காங்க. ஓ பணத்துக்கு உன் கையில் வர பணத்து கூட சிலர் செய்வனை வச்சு தடை பண்ணிடுவாங்க. சொல்ல வீட்டில் பார்க்கும்போது தொழிலே இல்லை. சமீபத்தில் இப்போ 2 நாளைக்கு முன்னால் கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன். கன்னியாகுமரியில் சுனாமி இல்லை கஷ்டப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல ப்ரேயருக்கு போயிருந்தேன். பாருங்க, அங்கே போய் ஜெபம் பண்ண போனேன். அவங்க படுகிற கஷ்டம். 2 மாதம் ஆகுது. எங்கள் வீட்டுக்காரங்க தொழில் போயிருக்காங்க. கடற்கரையில் மீன் பிடிக்க போனாங்க. மீனாக கிடைக்கல. மீன் கிடைக்கலையே. எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாரும் 2 குழந்தைங்க 3 குழந்தைகளும் இருக்கிறாங்க. அந்த மீன் பிடிச்சிட்டு வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு. மீன் கிடைக்கல, தொழில் இல்லை, அப்படி செய்வன வச்சுட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் பற்றியலா. இன்னொருத்தர் தொழில் கடை வச்சுருக்குறாங்க, மளிகை கடை. அதில் எந்த காசு வருமானம் இல்லை. நாங்கள் என்ன செய்ய? மனைவிக்கு சோமலை, கணவனுக்கு சோமலை, கை அடிபட்டு வலிக்குதுங்க, வேலை செய்ய முடியாது. மனைவி சோமலாமல் தொண்டை வலி. எப்படி கஷ்டங்கள் பற்றியலா. பிள்ளைகள் படிக்குது, பிள்ளைகள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன? இந்த போராட்டங்கள், செய்வன ஆவிகள் சர்ப்பத்தை ஏவி விட்டு குடும்பங்கள் கஷ்டப்படுது. வருமானங்கள் இல்லாதபடி கஷ்டப்படுறாங்க. தொழில் ஆசீர்வதிக்கப்படாமல் கஷ்டப்படுறாங்க. மீன்பிடி தொழில் ஆசீர்வாதம் இல்லை. எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னேன். மீன் பிடிக்கிறவங்க வீட்டில் பேதுரு ஏசப்பா கேட்குற, புசிக்க ஏதாயிலும் உண்டா? ஒன்றுமே இல்லை. முழுவதும் மீன் பிடிச்சேன், ஒன்றுமே கிடைக்கல. அப்போ தான் சொன்னார், ஆழத்தில் கொண்டு வலைய போடுங்க அப்படின்னு. அதுக்கு வர ஆழத்தில் அவர் சொன்னபடி கொண்டு வலைய போட்டாங்களே,
வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் கிடைச்சது என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லி ஜபிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஏசப்பா அந்த வசனத்தின்படி நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க அப்படி சொல்லி தான் சொல்கிறார். புசிக்க ஏதாகிலும் உண்டை என்று இயேசு கேட்டார். புசிக்க ஏதாகிலும் உண்டை என்று இயேசு கேட்டார். ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லையே, ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பேசுகிற சொல்கிறார். ஆழத்திலே வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். ஆழத்திலே வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். ராமுழுது மீன் பிடித்தோம் ஒன்றுமே இல்லையே, ராமுழுது மீன் பிடித்தோம் ஒன்றுமே இல்லையே. இயேசுவின் வார்த்தைப்படி வலையை போடுகிறோ, இயேசுவின் வார்த்தைப்படி வலையை போடுகிறோ. வலையும் கிழிந்ததம்மா, மீன்களும் கிடைத்ததையா. வலை கிழிந்து போகத்தக்க மீன்கள் கிடைச்சது. இரவு முழுதும் அதே கடலில் தான் வலை போட்டிருக்காங்க அன்பு பிள்ளைகளே. இரவு முழுதும் அதே கடலில் வலை போட்டும் ஒன்றுமே கிடைக்கல, ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்படி தான் வசனம் சொல்லுது, ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனால் இயேசு சொன்னார், அதே கடலில் தான் போக சொன்னார். அதே கடலில் ஆழத்தில் கொண்டு போடுங்கன்னு சொன்னார். அவங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஆண்டவர் சொன்னபடி நேர அந்த வலையை கொண்டு அதே கடலில் தான் போடாங்க. ஆண்டவர் வார்த்தைப்படி ஆழமான இடத்துல போட்டு வலை கிழிந்து போகத்தக்க மீன்கள் பிடிச்சிட்டாங்களே. அதே கடல் தானே. நேற்று முழுதும் இரவு அந்த கடல் தானே இருந்தாங்க, கிடைக்கல. ஆனால் ஆண்டோடைய வார்த்தைப்படி போட்டாங்க பாருங்க, வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன் கிடச்சிச்சு. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அன்பு பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தைப்படி நீங்கள் போடுறீங்களா? ஒரு வேளை தொழில் இதே தொழிலை செய்து நஷ்டமாயிட்டு வேண்டான்னு சொல்லியலா? இல்லை, அதே தொழில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. கத்த சொல்கிறா கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இயேசுவை வார்த்தைப்படி போடுங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு போடுங்க. அதே கடலில் தானங்க திரும்பியும் பேதுரு போனா. வலை கிழிஞ்சு போகத்தக்கது மீன். பக்கத்து வலையை சைகை காட்டி பக்கத்து படகு கொண்டு போய் அதையும் நிரப்பிட்டாங்க. ஆண்டோடைய வார்த்தைப்படி போட்டால் நமக்கும் ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம். ஆண்டவர் அப்படி கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன். பாருங்க, அவர் ஐஸ்வர்ய சம்பனர். நிறைய பேர் என்கிட்ட கடன் பிரச்சனை அழுதுட்டு வருவாங்க. ஏசப்பா ஏசப்பா இறக்குச்சங்க, ஏசப்பா ஏசப்பா. நிறைய பேரோட கடனை அடைச்சி இன்னைக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்காங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி. சபா லகரா தூனா ஷேமனா சம்பலா பவுடரா ஸ்டேவி பவர் நேம் ஆஃப் ஜீசஸ். அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சு பிள்ளைகள். ஆண்டோடைய வார்த்தையின்படி போனால் ஆசீர்வாதம் கிடைக்கின்னு கத்த சொல்கிறார். அது மட்டும் ஒருவர் அதை சேதப்படுத்த முடியாது. எந்த செய்வனை வைக்கிறானோ, எந்த மனுஷனோ செய்வனை வச்சுட்டான், கண்ணு போட்டுட்டான், அதை அப்படி சொல்லாத. ஆண்டவர் கூட இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தல பற்றியில இரவு பகலும் காத்து கொள்ளுவேங்காரு. உன்னை இரவும் பகலும் காத்து கொள்ளுகிற தேவன். ஒருவர் அதை சேதப்படுத்தவே முடியாது. என்னை யாரும் சேதப்படுத்த முடியாதுன்னு சொல்லுங்க. என்னை யாரும் சேதப்படுத்த முடியாது. இரவும் பகலும் என்னை காத்து கொள்கிற தேவன் இருக்கிறார். என்னை போஷிக்கிற தேவன், என் பிள்ளைகளை வழிநடத்துகிற தேவன், எனக்கு வீடு வாங்கி தருகிற தேவன், எனக்கு சொத்து வாங்கி தருகிற தேவன், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். அது மட்டும் இல்லை, என் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கிற தேவன், என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன், என் பிள்ளைகளை ரட்சிக்கிற தேவன், என் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அப்படி சொல்லி சொல்லி பாருங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை சொல்லுங்க. உங்களை காத்து கொள்ளுகிற தேவன், இரவும் பகலும் காத்து கொள்கிறார். பத்தியில அடுத்தது பாருங்க, 6ஆம் வசனம் சொல்லுது, யாக்கோபு கீழே வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனா நிரப்புற நாட்கள் வரும். யாக்கோபே நீ வேறுண்டுவாய், பூத்து குலுங்குவாய், காய்த்து கனி தருவாய். அப்படி தான் வசனம் சொல்லு.
ஆண்டவர் சர்வ வல்லவர். அப்போனா அடிக்கடி நமக்கு தண்ணீர் பாய்ஞ்சிச்சுன்னா கீழே வேர் போகும், கீழே வேர் பிடிக்கணும். கீழே வேர் பற்றி கீழே வேர் போனால் தான் ஒரு செடி பூத்து காய்த்து குலுங்க முடியும். பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புற நாட்கள் வரும். உலகத்தை பலனால் நிரப்புற நாட்கள் வரும். என் மகனே, நீ வேறுண்டுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். பூத்து குலுங்குற நாட்கள். கீழே வேர் பெற்றணும். தண்ணி பாஞ்சாதான் வேர் கீழே பிடிக்கும், கீழே போகும். அப்போதான் பூத்து காய்த்து குலுங்க முடியும். வேறு இல்லைன்னா இந்த கற்பாறையில் விழுந்த விதை வேறு போக முடியலன்னா காஞ்சி போயிருது. பற்றிகளா, உலகத்து பிரச்சனை பாடு உபத்திரம் வந்தோடனே அப்படி காஞ்சி போயிடும். நம்ம வேறு கீழே சரியாக வந்துச்சுன்னா எத்தனை சோதனைகள் எத்தனையோ வேதனைகள், எத்தனை சோதனைகள் எத்தனையோ வேதனைகள், அத்தனையும் சகித்திட பலம் தந்த ராஜாவே, அற்றுமைய தேற்றுமைய ஆறுதலின் நாயகரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள ரட்சகரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள ரட்சகரே. எத்தனை சோதனை வரட்டும், எத்தனை வேதனை வரட்டும், யார் கைவிட்டாலும் ஏசு கைவிடாத தெய்வம். மனுஷன் எல்லாம் கைவிட்டாலும் ஏசப்பா கூட இருக்கிறாருங்க. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக கூட இருக்கிறார். யார் கைவிட்டாலும் அவர் என்னை பூத்து குலுங்க வைக்கிற தேவன். கீழே வேறு பற்றி என்னை அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவர் அதை சேதப்படுத்த யாவரும் என்னை சேதப்படுத்த முடியாது. யார் எனக்கு விரோதமாக ஆலோசனை சொன்னாலும் அந்த ஆலோசனை அபத்தமாக்கி போடுவார். அன்பு பிள்ளைகளே, கவனமாக கேளுங்க. தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ண அப்சலோம் அகித்தோப்பில் ஆலோசனை அபத்தமாகி போட்டாரு. உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆலோசனை பண்ணி தவறான ஆலோசனை கொடுத்து கைகளை வைக்காங்களா பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர்களுக்கெல்லாம் சண்டை வந்துடும். அபத்தமாக்கி போட்டுருவார் அந்த ஆலோசனையை. ஆண்டவர் வச்சிருக்க ஆலோசனை தான் நடக்குமே தவிர எந்த மனுஷன் உங்களுக்கு ரொம்ப ஆலோசனை சொன்னாலும் அது நடக்காது நடக்காது நடக்காது. அதுதான் தெளிவாக சொல்கிறார். இரவும் பகலும் காத்துக்கொள்வேன், ஒருவரும் அதை சேதப்படுத்த முடியாது. எல்லாம் இருதயத்தில் கை சொல்லுங்க. ஒருவரும் என்னை சேதப்படுத்த முடியாது. யார் தவறான ஆலோசனை சொன்னி எங்களை விட்டு யாரை பிரித்தாலும் அந்த ஆலோசனை தப்பாகவே மாறும். அபத்தமாக்கி போட்டுருவார் அந்த ஆலோசனையை. ஏன்னா ஆண்டவருடைய ஆலோசனை தான் நடக்கும். அவர் சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு நனவை நினச்சி வச்சிருக்கிறாரு, அதுதான் நடக்கும். அன்பு பிள்ளைகளே, ஆஹா, உங்களை நினச்சி உங்களை வச்சு ஆண்டவர் என்ன செய்யணும், எப்படி உயர்த்தணும், எப்படி ஆசீர்வதிக்கணும், எப்படி வீடு கொடுக்கணும், எப்படி பிள்ளைகளை திருமணம் முடிக்கணும், எப்படி உன் குழந்தை படிப்பு கொடுக்கணும், வேலை கொடுக்கணும்னு ஒரு நனவு ஆண்டவர் வச்சிருக்காரு. அதை நடத்துவார். அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்களை கோடி கோடியாக ஆசீர்வதிக்கணும் அவர் நினச்சிட்டாருன்னா எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. அவன் செய்வனை வச்சுட்டான், இவன் கலங்காத, அவன் ஆலோசனை இல்லைங்க. எல்லாத்தையும் அபத்தமாக்கி போடுகிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிற அன்பு பிள்ளைகளே, அதனால தான் ஒருவரும் உன்னை சேதப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டார். ஒருவர் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. தேங்க்யூ ஜீசஸ். கண்கள் முடி ஜெபிப்பு. பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இறக்கத்துக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் இன்னும் முடியாத அதை செஞ்சிடவே இந்த வசனத்தின்படியாக இரவும் பகலும் காத்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. யாரும் சேதப்படுத்த முடியாது. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன், நான் காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த திராட்சை தோட்டத்தை நாங்கள் நல்ல திராட்சை தரோம். திராட்சை தோட்டமாக எங்களை மாற்றிருங்க இயேசப்பா. எந்த பாம்பு பிசாசுகள் போராட்டம் எது இருந்தாலும் எங்களை ஏமாற்ற முடியாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. இரத்த கொட்டைகளை மறைத்து கொள்ளுங்க.
சமுத்திரத்திற்கு வலு சர்ப்பத்தால் கொண்டு போட்டு எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். கீழே வேறுபற்றி பூத்து காய்த்து கொள்ளுங்க, உதவி செய்யுங்கப்பா. கீழே நாங்கள் வேறுபட்டுட்டோன்னா எங்களை எந்த பிரச்சனையும் அசைக்க முடியாது. கரத்திலே நாங்கள் தாழ்த்துறோம், ஆண்டோடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கிருபையினால் இறக்கத்தான் முடிச்சு விட்டுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. மகிமை தகப்பனே உமக்கு நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க் மை டேடி. நான் சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறியா. டிவியை ஒளிபரப்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான மகனை மனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், எல்லா மாவட்டத்துலேயும் பரம்பட்டி இயேசுப்பா, பம்பாய் வர இந்த டிவியை கொண்டு போங்கப்பா. ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இந்த செல்லில் பார்க்குற அனைவரும் அநேகர் ஜெபிக்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க காரியங்கள்லாம் கையோடு பண்ணி அதிசயம் நடக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. தேங்க்யூ ஜீஸ் தூராபா சந்தூரா. அப்படி அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி. கிருபைக்கா ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மகிமையின் தகப்பனே கோடிய ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து ஆண்டோட கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு பெரிய காரியம் செய்யுங்கப்பா. இந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக மாறட்டும். கேட்குற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்கப்பா. அதிசயம் நடக்கட்டப்பா. ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்வேன்னு சொன்னீங்களே, யார் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி. அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். கிருபை நாள் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.